ஹலோ காய்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் ப்ரோக்ராமிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் என்னென்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு நாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற இதை செய்யணும். ஸோ ஒன் பை ஒன் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது அதில் வேலையை செய்யும். ஸோ அதான் ப்ரோக்ராமிங். நீங்கள் அதை செய்கிறதுக்கு நீங்கள் கணக்கு டேட்டாஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். லைக் நம்பர்ஸ், இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஒரு வேர்டு, ஏதாவது நேம், அப்படி ஒரு பிளேஸில் நேம். அடுத்தது ஒரு பூலியன்ண்டா இப்போ அவர் ஒரு போய் ஆண்டு நீங்கள் கேட்டிங்கண்டா எஸ் ஆனோ ஆன்சர், அதுதான் பூலியன்னு சொல்கிறேன். ட்ரூ ஓ ஃபால்ஸ் அப்படி இல்லாட்டி எஸ் ஆனோ. ஸோ அடுத்தது ஃப்ளோட் மீன்ஸ் ஃப்ளோட்டுண்டா ஒரு நம்பர், ஒரு டெசிமல் நம்பர், லைக் 0.001 லைக் தட். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இன்டிஜர் இன்ட்டில் 1 2 100 அப்படியே இந்த ஃபுல் நம்பர்ஸ். ஓகே, அடுத்த ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஹலோ, ஏதாவது நேமாக இருக்கலாம், பிளேஸ்ட நேம், பேட்டிக்கலோ ஏதோ பிளேஸ்ட நேம். ஸோ இல்லாத கண்ட்ரி ஸ்ரீலங்கா. ஓகே, விளையாடு நேம், ஒரு ஆள்ற நேம் போல், லைக் தட். இப்போ நீங்கள் இதை ஸ்ட்ரிங்கில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் டபுள் கோட்டேஷன்ஸும் கொடுக்கலாம், சிங்கிளும் கொடுக்கலாம். சிங்கிள் கோட்டேஷன்ஸ் ரெண்டும் வைக்கலாம், அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் நாம் டபுள் சிங்கிள் கொடுக்கணும்னா, இப்போ சம்டைம் நீங்கள் ஒரு இதில் ஏதாவது ஸ்ட்ரிங்கில் சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ நீங்கள் வெளியில் டபுள் கோட்டேஷன் போட்டுட்டு, லைக் இப்போ நீங்கள் உள்ளுக்கு சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ண வேண்டி வந்திருக்கு. அப்போ யூஸ் பண்ண வேண்டி வந்ததால் நீங்கள் வெளியில் டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு சிங்கிள் யூஸ் பண்ணலாம். ஏன் இதுன்னு சொன்னால், நீங்கள் இப்போ வெளியில் சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கண்டா, இது இவ்வளத்தோடு வந்தோடனே இது நினைக்கும் இவர் இதை ஃபினிஷ் பண்ணுறாரு, இந்த ஸ்ட்ரிங்கை இதை ஃபினிஷ் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற இதை எடுக்காது. அந்த ஒரு பர்பஸுக்காக மாத்திரம்தான் நாம் இந்த டபுள் கோட்டேஷன் சிங்கிள் கோட்டேஷன் வித்தியாசம் வராது. அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்படி செய்யலாம், லைக் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணிவிட்டு சும்மா டைப் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு இவ்வளத்துக்கிட்ட ஒரு அடுத்ததாக பூலியன் என்ன பார்க்க போகிறோம், அதில் அது BOL. ஸோ இப்போ ஒரு கீவேர்டுன்னு சொன்னால் அது இந்த பர்பிள் கலரில் இப்படி பிளிங்க் ஆகும். ஓகே, அதை வச்சு நீங்கள் கீவேர்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேரியபிள்ஸாகவோ ஒரு ஃபங்க்ஷன் நேமாகவோ எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எரர் வரும். ஸோ பூலியன் என்னென்னா, பூலியன் எஸ் ஆனோ. இப்போ இதில் பைத்தனில் இது ட்ரூ பாருங்கள், பிளிங்க் ஆகுது. ஸோ இது ஒரு ஆரஞ்ச் கலரில் வருது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் கேபிட்டலில் போடணும். ட்ரூ ஃபால்ஸ் கேபிட்டல், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில். ஸோ பைத்தன் ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு லாங்குவேஜ். ஸோ நீங்கள் கேபிட்டல் தான் யூஸ் பண்ண சொன்னால் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும், சிம்பிள் தான் யூஸ் பண்ண சொன்னால் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அது எரராக சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஃப்ளோட் டெசிமல் நம்பர்ஸ், 2.0, 55.69 லைக் தட். ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ். ஸோ இதை வச்சு தான் இதான் பேசிக்கான டேட்டா டைப்ஸ். இன்னும் நிறைய இருக்கலாம், அதை நம்ம இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கானது, இதை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒன்று தாரேன், சில வேரியபிள் டேட்டா டைப்ஸ் தாரேன், அதை நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை புஷ் பண்ணிவிட்டு போட்டு என்னென்னு கெஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பண்ணி நான் என்னென்ன சொல்கிறேன்னு பாருங்கள். 1 2 3
3.22 true. அடுத்ததாக 3.2 F5. ஸோ இதை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கெஸ் பண்ணுங்கள் என்னென்ன வேரியபிள்ண்டு என்னென்ன டேட்டா டைப் பண்ணு. ஸோ கெஸ் பண்ணி முடிய நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து டபுள் கோட்டேஷன்ஸுக்குள்ளே வரத்தால் இது ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங். இது ஒரு ஃபுல் நம்பர் கோட்டேஷன்ஸ் ஒன்றும் இல்லை நம்பர். ஸோ int. ஓகே, இது ஒரு floating number like decimal number. ஸோ இது என்ன float. ஓகே, பட் ட்ரூ ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வருது. ஸோ இது பூலியன் பூல். மற்ற இது ஒரு நம்பர், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர், பட் வழியில் டபுள் கோட்டேஷனில் வந்து என்ன, அது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இது ஸ்ட்ரிங், இது நம்பராக இருந்தாலும் இது டபுள் கோட்டேஷனில் வரதால இது ஸ்ட்ரிங். ஸோ இது ஸ்ட்ரிங். அடுத்து சிங்கிள் கோட்டேஷனில் வருது, இது நம்பர் ஆனால் சிங்கிள் கோட்டேஷனில் வருது. சிங்கிள் கோட்டேஷனில் வந்தாலோ டபுள் கோட்டேஷனில் வந்தாலோ அது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் அதை நம்பர் அடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கணும். அப்போ இதுங்க ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் இதை சரியாக கெஸ் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ப்ளே விட்டுருந்தா அகைன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை திருப்பி பிரிண்ட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் நாம் வேரியபிள்ஸை பற்றியும் அதை எப்படி நாம் க்ரியேட் பண்ணலாம் அதுக்குரிய ரூல்ஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ பாய். நாம் டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்தோம். இதில் நாம் வேரியபிள்ஸை பற்றி பார்க்கலாம். வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேணாம். இப்போ நீங்கள் மெஷ்ஷில் பார்த்துருப்பீங்க x=2 அப்படி அந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ லைக் தட். இப்போ நாம் ஒரு நேம் லைக் போல் என்ற ஒரு நேமு, இப்போ நாம் நேம் என்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த அசைன் பண்ண பிறகு நீங்கள் இந்த போல நீங்கள் மெமரைஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் இந்த நேமை விடுங்க, ஒரு நம்பர், உங்களோட கார்டு நம்பர் இருக்கு. இப்போ நீங்கள் அதை கொடுக்குறீங்க லைக் இதை ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறீங்க கார்டு நம்பர்ன்றதால நம்பரை கொடுத்துட்டு இதை நீங்கள் இப்போ மெமரைஸ் பண்ணி வச்சுருக்க தேவையில்ல. இப்போ இந்த கார்டு நம்பர் இந்த வேரியபிள் இந்த நம்பரை மெமரைஸ் பண்ணி வச்சுருக்க முழுது. ஸோ நீங்கள் திருப்ப இதை யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் கார்டு நம்பரை மெமரைஸ் பண்ணி வச்சுருக்க தேவையில்ல. இந்த கார்டு நம்பரோட வேரியபிளை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தா காணும். இந்த வேரியபிளுக்குள்ளே தான் அந்த நம்பர் இருக்குது. ஸோ கார்டு நம்பர். ஓகே, கார்டு நம்பர். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா அந்த கார்டு நம்பர் பிரிண்ட் ஆகும். நீங்கள் அதை எத்தனை தரம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணாலும் அதுக்கு தெரியும் கார்டு நம்பருக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கார்டு நம்பர் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கான மெயினான பர்பஸ். என்னென்னு சொன்னால் உங்களோட டைமை குறைக்கும். நீங்கள் இப்போ திருப்பி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமை லெஸ் பண்ணும். ஸோ அந்தந்த இதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு நாம் பார்க்கலாம். ஸோ பைத்தனில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அப்பர் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, லோவர் கேஸில் தான் இடையில அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணுறேன். லைக் உங்களோட பெட்ர நேம் அதை எப்படி அடிப்பீங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக அடிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். பெட் நேம் லைக் தட். ஓ ஃபாதர் நேம்
அப்படி இல்லாட்டி ஒரு கார்டு நம்பர் நான் அடிச்சிருந்தேன், இப்படி அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்கூல் அட்ரஸ், ஸ்கூல் அட்ரஸ் அப்படி இல்லாட்டி உங்களோட ஹோம் அட்ரஸ், இப்படி தான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்க. அடுத்ததாக நீங்கள் கேபிட்டல் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் அது உண்மையான ஃபார்மேட். லைக் நீங்கள் கேபிட்டல் பியும் போட்டு யூஸ் பண்ணலாம், ஆனால் கேபிட்டல் போட்டு யூஸ் பண்ணல. ஏன்னா இதான் அதில் இப்படி டைப் பண்ணுறதான் யூஸ்வல். ஸோ அடுத்த ரூல் என்னென்னா, நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட் லெட்டர் நம்பராக இருக்கக்கூடாது. லைக் 7C போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும் பாருங்கள், இன்வாலிட் சின்டெக்ஸ். ஸோ நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் பப்ளிக் வேரியபிள்ஸ் நீங்கள் திருப்பி படிப்பீங்க WOP கான்செப்டில். ஸோ அப்போ விளங்கும் நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணால் அது நல்லா இப்போதைக்கு. ஸோ கார்ட் நம்பர் மற்ற கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் லோவர் கேஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கண்டா, ஓகே லோவர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் காப்பி பண்ணுறேன். இதை இன்னொரு வேரியபிள் இதை நான் காப்பி பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த எண்ணை மட்டும் கேபிட்டல் ஆக்குறேன். ஓகே, கேபிட்டல் ஆக்கிட்டு இந்த நம்பரை மாற்றுறேன், சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரெண்டும் அதே கார்ட் நம்பர், ஆனால் இதில் மட்டும் கேபிட்டல். ஸோ நான் இதை பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் இதை ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ரிண்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிற கார்ட் நம்பரை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன், அந்த வேரியபிளை நான் டைப்பே பண்ணுறேன், கார்டு நம்பர் ப்ரிண்ட் சேவ் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 777 அது இது என் லோவர் கேஸ்ன்றதால என் லோவர் கேஸ் 777. இப்போ நீங்கள் இங்கே அப்பர் கேஸில் இருக்கிற என் வர அந்த வேரியபிளை ப்ரிண்ட் பண்ண போகிறீங்கண்டா, பாருங்கள் நம்பர் மாறிட்டு. ஸோ இது வேரியபிள்ஸ் எல்லாம் கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் ஒரு லெட்டர் கேபிட்டலில் போட்டிருந்தீங்கன்னா அந்த லெட்டரை கேபிட்டல்லையே போடுங்க. அப்போ தான் அந்த வேரியபிள் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் சிம்பிளில் இது ஃபுல் சிம்பிள் லோ கேஸில் இருக்கிறதால நீங்கள் ஃபுல்லாக லோ கேஸில் அடித்தா மட்டும்தான் இந்த வேரியபிள் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்கும் வேரியபிள் ஃபஸ்ட்டாக கேஸ் சென்சிட்டிவ், அது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அந்த ப்ராப்ளம். அடுத்தது நீங்கள் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணல, அடுத்து இதான் ஒரு ஃபார்மேட் லைக் அண்டர்ஸ்கோர் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது வந்தாலும் அண்டர்ஸ்கோர் ஒன்று போட்டு அதுக்குரிய இதை டைப் பண்ணலாம். ஸோ அது உண்டு. அடுத்தது ஸோ அவ்வளோதான் அது பிரச்சனை. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸில் இன்னும் டெப்த்தாக நாம் பைத்தனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு விளங்கிச்சேன்டா, நீங்கள் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்டா நீங்கள் காட்டுற இந்த சப்போர்ட்டால் தான் எனக்கு இன்னும் இந்த வீடியோ செய்கிறதா அப்படியான்னு விளங்கும். சம்டைம் நீங்கள் யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம் தானே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. ஸோ